வணக்கம் மக்களே, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் கிடையாது. அதனால ஒரு சின்ன ஓய்வு நாள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் பட்டனை ஒரு அழுத்திட்டீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க மகிழ்ச்சியே தம்பிக்கு வளர்ச்சி. ஸோ பார்த்து பண்ணுங்க. நீண்ட நாள் கழித்து நண்பன் ஒருத்தன் சென்னையிலேருந்து வந்திருந்தா அவன் கூட தான் காலையில் ஆட்டுப்படியில் அற்புதமான ஆகாச கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோம். கடந்த நாட்களாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு அவன்கிட்ட கேட்டேன். நம்ம வீடியோ நம்ம கிட்டே வச்சு காட்டி எனக்கு எதுவும் அப்படி தெரியல, உனக்கு தெரியுதான்னு கேட்டேன். எனக்கும் அப்படி எதுவும் தெரியல. மக்களே, நம்ம கார்டனை வீட்டில் இருந்து காலி பண்ணிட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, எங்கள் மம்மி தான். நேற்று காலேஜ் போயிட்டு வந்து கார்டனை பார்க்குறேன், கார்டனை காணா. அந்த நேரம் வந்து பாருங்க, எனக்கு ஒரு கோவம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட 3 மாச உழைப்பை சிம்பிளா தூக்கிட்டு வந்து பின்னாடி போட்டுட்டாங்க. காரணம் கேட்டா இங்க தண்ணி மொண்டு ஊத்த கஷ்டமா இருக்கா, அங்கனா ஈஸியா இருக்கான். சரி, நானும் வேற வழி இல்ல, பொழைச்சு போங்கன்னு விட்டுட்டேன். மதியம் ஒரு 1 மணிக்கு அற்புதமான மதிய உணவு மாங்காய் பழத்தோட முடிச்சுட்டேன். பிரியாணி வித் மாங்காய் பழம் காம்பினேஷன் நல்லா தான் இருந்தது. மதிய சாப்பாடு முடிச்சுட்டு மதியம் ஒரு 2 மணி போலலாம் டோலியை வாட்ச விடலான்னு போனேன். டோலிக்கு சரியான ஆகாச தூக்கம் போல நானே பயந்துட்டேன். ஆள் பார்க்க டெட் பாடி போல கடந்தது. கொஞ்ச நேரம் அது கிச்சு முழுக்கா பண்ணிட்டு நானும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வரும்போது கையோட ஆட்டுப்பட்டியிலும் வேலையை முடிச்சுட்டேன். என்ன ஒண்ணு மதிய சாப்பாடு செரிச்சு போச்சு. மீண்டும் ஒரு பசி. ஈவினிங் ஒரு 3 மணி போலலாம் டோலி சுச்சு கூட்டு போனா அப்பதான் நம்ம தீவிர விசுவாசி நம்ம கண்ணில் பட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு விசுவாசினா கடந்த 3 வருடமா நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க தான் பப்பி. ஆள் பார்க்க கொஞ்சம் கியூட்டா இருப்பாங்க. என்ன டோலிக்கு இவங்களுக்கும் ஆகாது. அதனால நைஸா வீட்டு பக்கம் தள்ளு வந்துட்டேன். அப்புறம் ஒரு ஈவினிங் 4 மணிக்கு ஏரியாவெல்லாம் வாட்ச் அடிச்சுட்டு ஜாலியாக சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கான மாலை பொழுது வெயிலே சும்மா டவுசர் கீழ அளவுக்கு அடிக்குது. அவ்வளவுதான் மக்களே, இன்றைய நாள் சூப்பரா இல்லைனாலும் ஏதோ சுமாரா போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வரட்டேன்.